மதுரை மாவட்டம் தபால் தந்தை நகர் பகுதியில் காய்கறி வாரச்சந்தை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? களத்தகவல்கள். நிச்சயமாக மதுரை தபால் தந்தை நகர் பகுதியில் உள்ள வாரச்சந்தை அமைக்க மாநகராட்சி அனுமதி மறுப்பதாக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழ்நிலை நிலவப்பட்டு வருகிறது. மதுரை மாநகராட்சி தபால் தந்தி நகர் பாமா நகர் பகுதியில் சாலையில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை நடைபெறும். இங்கு 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் இதனை வாழ்வாதாரமாக நம்பி வியாபாரம் செய்து வருகிறார்கள். இங்கு மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள நேரடி விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இங்குள்ள சில குடியிருப்பு சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி பாமா நகர் பகுதியில் நடந்து வந்த ஞாயிற்றுக்கிழமை காய்கறி விற்பனை சந்தையை மாற்று இடத்திற்கு ஒதுக்கீடு செய்து மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொகுதியின் அமைச்சரான மூர்த்தியின் ஆதரவோடு மாநகராட்சி மூலமாகவும் காவல்துறையினர் மூலமாகவும் வியாபாரிகளை வெளியேற்ற முயற்சிக்கவும் மாற்று இடம் என கூறி மனிதர்கள் வந்து செல்ல முடியாத துர்நாற்றம் மிகுந்த பகுதியை ஒதுக்கீடு செய்வதாகவும் கூறி சாலையோர வியாபாரிகள் பாமா நகர் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த வாரம் இந்த சந்தையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். பின்னர் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இந்த வாரம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு காய்கறி சந்தைக்கு அனுமதி என கூறியதால் வியாபாரிகள் மாநகராட்சி மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை மறியல் போராட்டம் காரணமாக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் வியாபாரிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுக்கு இதே பகுதியில் வாரச்சந்தை காய்கறி சந்தை அமைக்க அனுமதி வேண்டும் என கூறி தொடர்ந்து சாலையோர வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.